சுற்றி 6 சக்தி பீடங்களை பிரதிஷ்டை செய்தனர். அதில் முதலாவதாக சகஸ்திராரம் திருக்கடையூர் அபிராமி, இரண்டாவதாக ஆக்ஞா ஆடுதுறை மருத்துவக்குடி அபிராமி, மூன்றாவதாக அநாகதம் கோவில்
Hello. Can you hear me? Okay. Hi everyone. Let's start the lesson. Okay. Motivation and performance appraisal in organization. So first of all, let me see what is motivation. Motivation is the act or process of providing a motive that causes a person to take some action. So what is motivation? மோட்டிவேஷன் வந்து ஒரு விஷயத்த நாங்க எந்த அளவு பெர்ஃபெக்டா பண்றோமோ அந்த அளவு நம்மட அவுட்புட் கிடைக்கும். அதுக்கு எது என்கரேஜ்மெண்டா இருக்கும்? ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்றது. ஸோ மோட்டிவேஷன் இருந்தா தான் என்ன இருக்கும்? ஒர்க் பண்றது, அதாவது ஒர்க் பிளேஸ்ல மோட்டிவேஷன் என்னது? ஒர்க் பண்றதுக்கான ஒரு வில்லிங்னஸ் ப்ரொவைட் பண்றது தான் மோட்டிவேஷன். இது ஒவ்வொரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், டாப் லெவல் மட்டும் இல்ல, மிடில் லெவல், ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குமே முக்கியமானது ஒண்ணு மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. டோட்டலாவே அப்படி சொல்ல முடியாது. பட் மோட்டிவேஷன் தான் பெர்ஃபார்மன்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு மெயின் திங். ஸோ இந்த அசைன்மெண்ட்ல மோட்டிவேஷன்ன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நாங்க போகலாம். கொஸ்டின் பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் using a diagram. Okay, with examples. So process of motivation. First circle, அதாவது first levelல இருக்குது unsatisfied need. Next, tension, drives, search behavior, satisfied need, reduction of tension. So first of all, unsatisfied need. Unsatisfied need-னு ஒண்ணு இருக்கும் போதுதான் அதை நாங்க கிராப் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது எப்படி நாங்க கிராப் பண்ணுவோம்? இப்போ அன்சாட்டிஸ்ஃபைட் நீட்னு ஒன்று இருந்தா மைண்டுக்குள்ள டென்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு சொன்னா, அதுக்கான, அதாவது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான பிஹேவியர்ஸை சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைட் நீட் போகும்போது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது கடைசி என்ன நடக்கும்? ரிடக்ஷன் ஆஃப் டென்ஷன். ஸோ இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இருந்தா, a need is an internal state that makes certain outcomes appear attractive. ஸோ நீட் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மெயின் திங். பேசிக்கா நாங்க எப்பவுமே படிச்சிருக்கோம் ஸ்கூல் லெவல்ல இருந்து, நீட், வாண்ட். நீடுன்றது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீடை நாங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்றோமோ அதுக்காக யூஸ் பண்றது தான் என்னது? வாண்ட். ஸோ அதோட கம்பேர் பண்ணி தான்
இந்த சப்ஜெக்ட் மூவ் ஆன் ஆகும். And when an individual has an unsatisfied need, it creates a tension in the mind of that individual. So ஒரு இண்டிவிஜுவலுக்கு, அதாவது எம்ப்ளாயியா எடுத்துக்கிட்டாலும், அவங்களுக்குள்ள அன்சாட்டிஸ்ஃபைட் நீட் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்குள்ள டென்ஷனை கிரியேட் பண்ணும். எப்படி இது நமக்கு நடக்கல, கிடைக்கல. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போனா ஒரு ஒர்க் பிளேஸ் எடுப்போம். அங்க புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னு வைப்போம். புதுசா ஜாயின் பண்றவருக்கு என்னென்ன அங்க நீட் இருக்கும், அதாவது ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அவருக்கு தனியா ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட், எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா டெஸ்க், சேர், டேபிள், பிசி, லேப்டாப், நோட் புக்ஸ், பென், ரூலர், இந்த மாதிரி நிறைய. அந்த ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டா, ஐடி ப்ரொஃபஷனல், அக்கௌண்டிங், வாட் எவர் இட் இஸ், தே நீட் அ ஃபுல் செட்டப் ஆஃப் த ஒர்க். ஸோ அப்படி அவருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் அல்லாட்டி என்ன நடக்கும், மைண்டுக்குள்ள டென்ஷன் கிரியேட் ஆகும். இது எந்த அளவு கொண்டு போய் விடும்னு சொன்னா, அந்த ஜொப்பே வேணாங்கிற அளவு மைண்ட்ல திங்க் பண்ற அளவு கொண்டு போய் விடும். ஸோ இத கூட நீங்க ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம், சரியான விதத்துல அதை இன்புட் பண்ணி எக்ஸாம்பிளா சொல்லலாம். தென் what is last point? This tension will drive the individual to search behaviors to find a goal which, if attained, can satisfy the need and reduce the tension. So automatically tension reduce பண்றதுக்கு behaviors. So நான் சொன்ன மாதிரி behaviorsனா என்ன, அதுக்கான வழிகள், அதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ ஒண்ணு நாங்க வந்து வேறொரு எக்ஸாம்பிள பார்க்க போனா, நல்லா பெர்ஃபார்ம் பண்றது மூலமா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரொமோஷன் நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் நீடா இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கல, ரெகக்னிஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னா அந்த ப்ரொமோஷன் தான் நமக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் நீடா இருக்கும். ஸோ எப்ப நமக்கு அது கிடைக்காமலே இருக்கோ என்ன நடக்கும், டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ எப்படி அதை நாங்க அச்சீவ் பண்ணலாம், எப்படி அந்த ப்ரொமோஷனை நம்ம வர வைக்கலாம். ஸோ என்ன செய்வாங்க, அதுக்கான ஒர்க்கை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அப்படின்னு சொன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியற மாதிரி செய்யும் போதோ, அல்லது நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ்ல அதுக்கான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் போதோ நமக்கான ரெகக்னிஷன், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், வாட் எவர், அது கிடைக்கிற நேரம் தான் என்ன நடக்கும்னா, இந்த சாட்டிஸ்ஃபை வந்து ஃபுல்ஃபில் ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகி அண்ட் டென்ஷன் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ OUSL ஸ்டடி பேக்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, இப்போ அதை பார்ப்போம். இஃப் வி டேக் example of the small kid, the bicycle is his unsatisfied need. Okay, bicycle unsatisfied need. It creates a tension in his mind and he is automatically driven towards an effort which can fulfill his need. So bicycle கிடைக்காதது வந்து என்ன நடக்குது, unsatisfied நீடா இருக்கு. ஸோ அது வந்து மைண்ட்குள்ள டென்ஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ ஃபுல்ஃபில் பண்றதுக்கான எஃபர்ட்டை வந்து போடுவாங்க. As passing the exam is the way to get a bicycle. So what's the way to get a bicycle? How he can get a bicycle? So the option is passing the exam. So when he passing the exam, then only he willing to get a bicycle. So he starts studying. Accordingly, he fulfills his need and his tension is reduced at the same time. So எப்ப அவர் வந்து அந்த ஸ்டடி பண்ணி அது எக்ஸாம்ல பாஸ் பண்றாரோ அந்த டைம் வந்து அவரோட டென்ஷனும் ரிடியூஸ் ஆகும், அவரோட நீடும் ஃபுல்ஃபில் ஆகும். It is equally important to understand how the same can be applied in organizations to motivate the employees. So இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து
ரெகக்னிஷன் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பட் அவருக்கான இன்புட்டோ சரி அதுக்கான அவுட்புட்டோ சரி சரியா கிடைக்கலன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். இப்ப அதுக்கான ஒரு ஆப்ஷன் என்னவா எடுக்கலாம்? ஒன்னு பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எடுத்தா அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸை அதாவது ஸ்பீடை நீங்க என்ஹான்ஸ் பண்ணா உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும்னு சொல்லும் போது அதுக்கான அவுட்புட் இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அவுட்புட் என்னவா இருக்கும்? இந்த இன்க்ரிமெண்ட் போனஸா இருக்கும். ஸோ motivated employees are in a state of tension. As Robbins explains, motivated ஆன employees state of tension இருப்பாங்க. To reveal this tension என்ன பண்ணணும்னு சொன்னா அவங்களோட எஃபர்ட்டை போடணும். ஸோ அவங்களோட எஃபர்ட் போடும் போது greater the tension, the higher the level of effort would be. ஸோ எந்த அளவு டென்ஷன் கிரேட்டரா இருக்கோ அந்த அளவு எஃபர்ட்டும் நாங்க கூட போடணும். இஃப் திஸ் எஃபர்ட் successfully leads to the satisfaction of the need, it reduces the tension. It reduces tension. So as the ultimate goal of any employer is to drive the employees to achieve organizational goal. So any employer, எந்த ஆர்கனைசேஷன் எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்களுடைய மெயின் கோல் என்னன்னு சொன்னா ஆர்கனைசேஷனல் கோலை அச்சீவ் பண்றது. அதுக்காகத்தான் எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. These efforts should be directed towards organizational goal. That is, work behaviors should be in a way that satisfies both individual employee needs and organizational goal. So இதனால தான் என்ன சொல்றாங்க, work behavior ரெண்டு பக்கமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருது. இண்டிவிஜுவல் நீட்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆர்கனைசேஷனல் கோல்ஸா இருக்கட்டும். இண்டிவிஜுவல் நீட்ஸ் மூலமா அதாவது இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி நீட்ஸ் மூலமா அவங்கள மோட்டிவேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி ஆர்கனைசேஷனல் கோல்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தோம்னு சொன்னா ஐடி இன்டர்ன் அண்ட் அப்டேட்டட் பர்சனல் கம்ப்யூட்டர் இஸ் ஹர் அன்சாட்டிஸ்ஃபைட் நீட். ஸோ அதுக்காக என்ன செய்யணும்ன்றது நான் சொன்ன எக்ஸாம்பிள் அண்ட் ஸ்டடி பேக்கெட்ல தந்த எக்ஸாம்பிளையும் வச்சு இத கிரியேட் பண்ணி எழுதலாம். ஆர் அக்கவுண்டிங் அசிஸ்டன்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த calculator. And marketing team strategic guidance. So strategic guidance ப்ராப்பரா கிடைக்கலாட்டி ஒரு மார்க்கெட்டிங் டீமால முன்னோக்கி போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸையும் நீங்க கொடுக்கலாம். And B. Question B. Hold on. So question B க்கு போவோம். Question B என்னது? Differentiate the content theory of motivation from the process theories. Explain two theories for each category, giving examples. So இது இப்ப நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்டா நமக்கு தெரியணும் எங்க இருந்து இந்த content theory, process theory வருது. So okay, இதுல perspectives on motivationல 4 விதமான approaches இருக்கு.
ஒன்னு traditional approach, human relations approach, human resource approach, contemporary approach. இதுக்குள்ளதான் இந்த content தியரியும் ப்ராசஸ் தியரியும் வருது. இப்ப இதை நாங்க தனியா பார்க்க போனா under content theories, Maslow's hierarchy of needs theory and Herzberg's two-factor theory explain what should be there to motivate human behaviors. So VIE, expectancy theory னு தான் இத சொல்லுவாங்க. VIE. So we'll lead the discussion into process theories where it explains how motivation can be achieved. So இது தனித்தனியா பார்ப்போம். So what is content theory? Content models of motivation focus on the what's of motivation. More specifically, they focus on the different things that people may feel they need in their lives. So the content theory வந்து what's of motivation, என்ன motivate பண்ணுதுன்றத தான் focus பண்ணும். So specifically focus பண்றது என்னது, different things people feel they need in their life. இதெல்லாம் people இண்டிவிஜுவல்க்கு வேணும்னு அவங்க நினைக்கிறத வந்து இது இந்த content theory வந்து இன்க்ளூட் பண்ணும். So then what is process theory? So differentiate பண்ண சொல்லும் போது இந்த சின்ன டாபிக்ஸ் பாயிண்ட்ஸா எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அண்ட் அதுக்குள்ள என்ன இன்க்ளூட் ஆகும். இப்ப கண்டென்ட் தியரியில என்ன வரும், ப்ராசஸ் தியரியில என்ன வரும்ன்றத தனித்தனியா டிஸ்கிரைப் பண்ணணும். கண்டென்ட் தியரிஸ் இன்க்ளூட் hierarchy of needs and Herzberg's two-factor theory. Process theory includes VIE, expectancy theory, and hold on. Okay, sorry guys. So reinforcement theory, goal setting theories. So இது வந்து differentiate பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். So அதாவது content theory what'sங்கிற மாதிரி process theory house of motivation. அப்படின்னா அது வந்து எப்படி நாங்க motivate ஆகுது. Instead of focusing on what people need, these models focus on the psychological and behavioral process that humans follow. So இதுல clearly mention பண்ணிருக்கேன். Study kitல இந்த டாபிக்ஸ் வந்து எங்க இருந்து நீங்க ஐடியாஸ் எடுக்கலாம். Block 1ல Unit 2 and Session 4, Session 5 and 6 இது எல்லாத்துலயும் இருக்கு. And Block 1ல 2 and 3 அதாவது content தியரியும் ப்ராசஸ் தியரிஸ்க்குமான ஐடியாஸ். ஓகே, எக்ஸ்பெக்டன்சி தியரியில வந்து மெயினா என்ன, this theory proposes that behaviors result from responsive choices among
alternatives based on the expected utility and rewards of said behaviors. Expectancy theory consists of expectancy, instrumentality, and valence. So, இப்ப இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் மோட்டிவேஷன்னு சொல்றது தான் இந்த VIE எக்ஸ்பெக்டன்சி தியரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, when we take a marketing team, a sales operation manager might set clear performance targets of the sale for their team. அதாவது இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டீம்ல வந்து மெயினா வந்து ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர் இருப்பாரு. அவரு வந்து கிளியரான ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணி வைக்கிறது வந்து அவருடைய வேலை. அது இருந்தா தான் என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மோட்டிவேஷனுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எக்ஸ்பெக்டன்சி. Then provide them with appropriate training and resources to achieve those targets. So first வந்து ஒரு கோல், அதாவது பெர்ஃபார்மன்ஸ், கிளியரான பெர்ஃபார்மன்ஸை செட் பண்ணுவோம். செட் பண்ணுறது, கிளியரான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றது வந்து எக்ஸ்பெக்டன்சி. அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்கையும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கான ரிசோர்ஸஸையும் ப்ரொவைட் பண்றது தான் இன்ஸ்ட்ருமெண்டலிட்டி. அண்ட் ஃபைனலி வந்து பி பார்ட்ல வர்றது அதுக்கான, அதாவது மோட்டிவேட் பண்ணி எல்லாம் முடிச்சு ஃபைனலி அதை அச்சீவ் பண்ண அப்புறம் அவங்களுக்கான இன்சென்டிவோ போனஸ் கமிஷன் எனிதிங் அது கொடுக்கறது தான் ஃபைனல். ஸோ இது மூணையும் இன்க்ளூட் பண்ணது தான் மோட்டிவேஷன். இதை வச்சு நீங்க மார்க்கெட்டிங் டீம்லயும் சரி, HR டீம் சரி, IT டிபார்ட்மெண்ட், டேட்டா என்ட்ரி, பேங்கிங் செக்டர், டீச்சிங் செக்டர்னு எல்லாத்துல இருந்தும் ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அண்ட் if you are working அந்த கரண்ட் கம்பெனியை வச்சு நீங்க ப்ராக்டிக்கலா எழுதும் போது அது வந்து இன்னும் ஸ்கோப் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனா டேட்டா என்ட்ரி டீம், அதுக்கான சூப்பர்வைசர் இருப்பாங்க. So he might set clear performance level to their team or individual. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டன்சி. செகண்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ரொவைட் தம் வித் ஸ்பீட் என்ஹான்சிங் ட்ரைனிங். ஸோ ஸ்பீட் என்ஹான்சிங் ட்ரைனிங் கொடுக்கறது மூலமா அவங்களோட அந்த கோல் ஓ டார்கெட் எதுவோ அச்சீவ் பண்ண முடியும். ஃபைனலி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அலோவன்ஸ் ஓ போனஸ் இன்க்ரிமெண்ட் எனிதிங் இதை கொடுக்கறது. ஸோ இது 3 லெவலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 3 லெவலுக்கும் தனித்தனியா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருதுன்னா சரி. அண்ட் தென் ஸோ இதுல தனித்தனியா இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டா வேலன்ஸ், ஹவு மச் தே வேல்யூ the potential rewards associated with the specific results
or behavior. So இதுக்கான எக்ஸாம்பிள் என்னது அந்த வேல்யூ அதுக்கான அதாவது நமக்கு அதுக்காக என்ன ரிசீவ் ஆகுது அது அலோவன்ஸா இருக்கலாம் கமிஷனா இருக்கலாம் சேல்ஸ் போனஸா இருக்கலாம் இன்சென்டிவ்ஸா இருக்கலாம் ஓ இது எதையுமே வேல்யூ பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களுக்கான ப்ரமோஷனா கூட இருக்கலாம் ரெகக்னிஷனா இருக்கலாம் சோ இது எல்லாமே என்னது வேலன்ஸ் expectancy வந்து how much they believe that their additional effort will help them achieve the target results of behaviors. So expectancy என்ன சொன்னோம் அதாவது என்ன மாதிரியான கிளியரான ஒரு கோல் ஓ டார்கெட் ஓ பிளானிங் ஐடியாஸ் ஃபிக்ஸ் பண்றோமோ அது வந்து நமக்கான டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இன்ஸ்ட்ருமெண்டலிட்டின்றது எதை வச்சு அதாவது how much they believe the rewards will actually appear should they achieve the outcomes. So இதுல எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போனா என்னது எதன் மூலமா என்ன செய்யறதன் மூலமா அதை நாங்க அச்சீவ் பண்றோம் ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு ரிசோர்சஸ் கொடுக்கறது whatever. So இதுல வந்து ஒரு கனெக்ஷனும் இருக்கு எஃபர்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரிவார்டுக்கும் பர்சனல் கோல் ரிலேஷன்ஷிப்புக்கும். So this is the probability. So இது வந்து எக்ஸ்பெக்டன்சில என்ன இன்க்ளூட் பண்ணுது எக்ஸ்பெக்டன்சி வந்து நாங்க பார்த்த வரைக்கும் நாங்க வந்து எஃபர்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் எஃபர்ட் போட்டாதான் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்பெக்டன்சி. ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா ஒரு ரிவார்டு இருக்கணும் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு மாடல்னு சொல்லலாம் அதுதான் மாடியூல் வந்து இன்ஸ்ட்ருமெண்டலிட்டி. ஸோ ரிவார்ட்ஸுக்கும் பர்சனல் கோலுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் வேலன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு கிளியரான ஒரு எக்ஸாம்பிளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும் போது இதுக்கான மார்க்ஸ் அதாவது நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏதாவது ரெண்டு தியரிஸ் கண்டென்ட் தியரிலையும் ப்ராசஸ் தியரிலையும் ரெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இத பார்த்துட்டோம். செகண்ட் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி. ஸோ இது என்னன்னு சொன்னா ஆக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் ஆர் என்கரேஜிங் சம்திங். ஸோ என்கரேஜ் பண்றது அதாவது லைக் மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு விஷயத்த என்கரேஜ் பண்றது. இதுக்கான சரியான எக்ஸாம்பிள் வந்து கெய்னர் பாக்ஸ்னு சொல்லிட்டு பிளாக் 1 செஷன் 5ல இருக்கு பேஜ் நம்பர் 39. ஸோ இதை ரீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான கிளியர் ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். இது ஃபுல்லா இவ்வளத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கவர் பண்ண இயலாது. ஸோ அசைன்மெண்ட் செய்யறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான டாபிக்கை இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். பட் இதை ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கான ஐடியாஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் நெக்ஸ்டா பார்ப்போம் இட் இஸ் த அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா மெயினா என்ன சொல்றாங்க process which explains how the consequences of past behavior affect future behavior of individuals in a cyclical learning process. So இதுல வந்து 4 ப்ராசஸ் இருக்கு. ஸ்டிமுலஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கன்சீக்வன்ஸ் ஃபியூச்சர் ரெஸ்பான்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே ஸ்டடி பேக்ல உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன்.
the consequence an individual receives as a result of responding to a particular stimulus or event. அதாவது அது ஈவெண்ட்ன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த வேர்டையும் யூஸ் பண்ணி எழுதுனா உங்களுக்கு ஈஸியா என்ன சொல்லலாம், புரியுற மாதிரி எழுதலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு கொடுக்குற போற எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது என்னது? consequence an individual receives as a result of responding a particular event at one time determine the nature of the response for a similar situation in the future. If the consequence is positive, a similar response will be repeated. And if the consequence is negative, then the behavior or response is less likely to be repeated. அதாவது என்னன்னா, உங்களுக்கான consequences, situation, whatever, இது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா நீங்க அந்த பிஹேவியரை ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி அதை ரிப்பீட் பண்ண மாட்டீங்கன்றதுதான் இந்த தரால சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்தா என்ன எக்ஸாம்பிள் ஈஸியா சொல்ற மாதிரி, ஆர்கனைசேஷன்ஸை விடுவோம். ஸ்கூல்லயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல 80க்கு மேல ஸ்கோர் பண்ணா ஸ்காலர்ஷிப் தாரேன்னு சொல்றது ஒரு கான்சிக்வன்சஸ். அப்படி அந்த ஸ்டூடெண்ட் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி 80க்கு மேல ஸ்கோர் பண்ணியும் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாட்டி அது நெகட்டிவ் consequence. So அதே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டைம் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கொடுப்பாரான்னு கேட்டா டவுட்ஃபுல். சம்டைம்ஸ் லெஸ்ஸா இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கவே இருக்காது. பட் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறப்ப அதுக்கான consequence பாசிட்டிவ். ஸோ பிஹேவியர் ஆர் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்? repeat ஆகும். So a similar response will be repeated again and again if the consequence is positive. But நல்லா நோட் பண்ணுங்க, but then the behavior or response is less when if the consequence is negative. ஸோ நெகட்டிவா இருந்தா அந்த பிஹேவியர் இருக்காது, இல்லாட்டி குறைவா இருக்கும். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஸ்டடி பேக்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, if an employee was instructed by his manager that if he be punctual to work every day, it will add marks to him in the coming performance review. The employee with the aim of getting more marks in performance review will come to work on time. At the performance review, if he actually receives additional marks due to his punctuality, he will repeat the same behavior in future. And if his punctuality did not result in a reward, he will not follow the manager's instructions again. So it will be a what? Negative consequence. If this results in with a reward, then it will call what? Positive consequence. So therefore, as per the reinforcement theory,
people try hard to achieve their goals have if they have experience of their hard work being rewarded. So this is also known as the law of effect. So in the law of effect என்றது CAT எக்ஸாம்ஸ் ஈவன் ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல கூட கேட்கலாம். பட் இத வந்து மெயினா சொல்லியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லோ ஆஃப் எஃபெக்ட்ன்றது வாட் இஸ் லோ ஆஃப் எஃபெக்ட்னு வந்தா என்ன சொல்லணும்? இதுதான் நெகட்டிவ் கன்சீக்வன்ஸ், அதாவது நெகட்டிவ் consequences, positive consequences reinforcementல உள்ள தியரிய வச்சுதான் இந்த law of effect. ஸோ அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினாலே இந்த law of effectக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If a marketing If a marketing employee was instructed by his supervisor that if he achieved the target, it will increase the bonus. Or sometimes they could tell it will increase your incentives. So normally marketing team or marketing employees have incentives. So this is the kind of sometimes fixed allowance குள்ள இது வராது, பட் allowance குள்ள இன்சென்டிவ்னு வரும். ஸோ சம்டைம் ஒன்னு போனஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி இன்சென்டிவ்ஸ்னு கூட சொல்லலாம். So the employee with the aim of getting more sales will give high level sales. At the bonus day, if he actually receives additional bonus or incentives due to his hard work, he will repeat the same behavior in future. So this is what called positive consequences. If his hard work did not result in a reward, what will he do? So what will he will not follow the supervisor's instructions again, or else sometimes less follow பண்ணலாம். அதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை ப்ராக்டிக்கலா கொடுக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. அண்ட் இதை வந்து அவ்வளோ பெருசா இந்த டைப்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ட்டு இல்லை. பட் இது செஷன் 5ல பேஜ் 42ல இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் இதுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தேவையான பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல ஆட் பண்ணா கூட போதும். ஸோ நெக்ஸ்ட், இந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து எல்லாரும் படிச்சுட்டு வர ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதை நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல, பேசிக்கா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன்ஸ் பார்ப்போம். பீப்புள்ஸ் பிஹேவியர் இஸ் பேஸ்ட் ஆன் நீட்ஸ். Fulfillments of needs decide the behavior. When needs are fulfilled, an individual behaves positively and behaves negatively when the needs are not fulfilled. So same like reinforcement, needs வந்து fulfill ஆனா பாசிட்டிவாகவும் fulfill ஆகலாட்டி நெகட்டிவாகவும் ஆக்ட் பண்ணுவாங்கன்றது தான் அசம்ப்ஷன்ல ஒண்ணு. And next வந்து people are motivated by unfulfilled needs. So give me a second.
people are motivated by unfulfilled needs. And once a particular need is satisfied, it sorry இப்ப என்ன சொல்றாங்கன்னா people வந்து எதுக்காக மோட்டிவேட் ஆகுறாங்க ஃபுல்ஃபில் ஆகாத நீட்ஸ்க்கு எப்ப நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ சோ இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து என்னவாகும் கிரியேட் ஆகுது மோட்டிவேஷன் எப்படி எண்ட் ஆகுது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட்ஸ் ஒரு மோட்டிவேஷன் எண்ட் ஆகுறதுக்கு தேவை சாட்டிஸ்ஃபை ஆகாத நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறது சோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஹையர் நீட் சர்வ்ஸ் as a motivator சோ ஒரு பேசிக் நீட் வந்து ஃபர்ஸ்டா சாட்டிஸ்ஃபை ஆகுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கான இண்டிவிஜுவலுக்கான நீட் வந்து அதோட நிக்குமா இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிட்டு அதுக்கு ஹையர் லெவலான நீட்க்கு போகும்னு சொல்றது வந்து மேஸ்லோஸ் தியரி பட் இதுல ஒரு எரரும் இருக்கு எல்லா நீட்ஸுமே வந்து என்னவாகாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போக முடியாது அதாவது லோவர் லெவல் பாட்டம் லெவல்ல இருந்து டாப் லெவலுக்கு தான் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போக முடியும்ட்டு இல்ல சப்போஸ் இந்த டாப் லெவல்ல உள்ள நீட் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் லோ லெவல்ல உள்ள நீட் சாட்டிஸ்ஃபை ஆகாமலே இருக்கிறவங்களும் இருக்காங்க சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா food, shelter, clothing, sleep, water. So இதுல ஸ்லீப்ன்றதும் வந்து ஒரு பேசிக் நீட் என்னத்தான் இந்த டாப் லெவல் நீட்டை அச்சீவ் பண்ணாலும் நிறைய இப்ப உள்ள இண்டிவிஜுவலுக்கு ஸ்லீப்ன்றது ஒரு ரேர் அதாவது 8 hours கவர் பண்ணணும்னா 8 hours கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியுமா இல்ல சோ இத எல்லாருமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்களான்னு கேட்டா இல்ல அண்ட் ஆல்சோ ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஓன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெவல் ஆஃப் நீட்ஸ்க்கு போறாங்களான்னு கேட்டாலும் இல்ல சோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கூட கொஸ்டின்ஸ் வரும் இதுல உள்ள எரர்ஸ் என்னது டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டா இந்த இதுகளை ஸ்டேட் பண்ணலாம் and individuals needs start from basic and go to other higher level needs therefore we can say that people's need are in a hierarchical order இதுதான் இப்ப வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாதுங்கிற ஒரு எரர் இந்த மேஸ்லோட நீட் தியரியில an individual moves to the next higher level of the hierarchy only when the lower needs are satisfied this also not sure so இதுல எக்ஸாம்பிள் எழுதுறது ஐ திங்க் அவ்வளோ பெரிய பிக் டாஸ்க் இல்ல சோ அந்த எக்ஸாம்பிள நீங்களே கிரியேட் பண்ணலாம் யூசிங் பிளாக் 1 செஷன் 2 பேஜ் 12 நான் இப்ப சொன்ன டாபிக்ஸ் பாயிண்ட்ஸ்லயும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் லெவல் நீட்ல வந்து ஃபுட் ஷெல்டர் க்ளோத்திங் ஸ்லீப் வாட்டருங்கிறத ஒரு இண்டிவிஜுவல வச்சு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிய கூட எக்ஸாம்பிளா வச்சு சொல்லி நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போறத பத்தின ஒரு எக்ஸாம்பிள கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் மோட்டிவேட்டர்ஸ் இது வந்து ஹெர்ஸ்பர்க்ஸ் 2 ஃபேக்டர் தியரியில வருது ஒன்னு மோட்டிவேட்டர்ஸ் இன்னொன்னு ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ் மோட்டிவேட்டர்ல உள்ளது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஸோ மோட்டிவேட்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல தான் இருப்பாங்க இல்லாட்டி நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல இருப்பாங்களே தவிர
டிசாட்டிஸ்பேக்ஷனுக்கு போக மாட்டாங்கன்றது தான் இந்த ஹெர்ஸ்பர்க்ஸ் வியூ. மோட்டிவேட்டர்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல இருக்காங்களோ, ஹைஜீனி ஃபேக்டர் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல இருப்பாங்க. ஒன்னு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருப்பாங்க, இல்லாட்டி நோ டிசாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருப்பாங்க. நோ டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் டஸ் நாட் மீன் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னு. அதாவது நோ டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்லி, நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்காங்க. சோ மோட்டிவேட்டர்ஸ்குள்ள இன்க்ளூட் ஆகுறது வந்து அச்சீவ்மெண்ட், ரெகக்னிஷன், ஒர்க் இட் செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்வான்ஸ்மெண்ட், growth. ஹைஜீனில சூப்பர்விஷன், company policies, working conditions, relationship with employees, personal life, security, status, இதெல்லாம் அந்த டிசாட்டிஸ்பேக்ஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எப்படியுமே அந்த அளவு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. யாரா இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே தான் இருக்க பார்ப்பாங்களே தவிர அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. மேபி நோ டிசாட்டிஸ்பேக்ஷனா இருக்கலாம், பட் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இதுதான் இந்த தியரியில அவங்க சொல்ல வாரது. சோ the dissatisfy is essentially describe the environment within which a person carries out the tasks allocated to him. If we consider an organizational setting, these factors would be supervision, company policy, relationship with supervisors and subordinates, working conditions and security. When you look at these factors, it is apparent that all of them are important for the maintenance of a healthy working environment and fulfillment of physiological needs of employees. And thus, keep employees away from feeling dissatisfied about their jobs. They have little effort on fostering positive job attitudes. Thus, they have been named as hygiene factors. So, in the hygiene factors வந்து dissatisfaction, no dissatisfaction levelல இருப்பாங்களே தவிர satisfy ஆக மாட்டாங்க. Therefore, managers who try to eliminate factors behind job dissatisfactions can bring about peace in the organization, but not motivation. So, they do not motivate employees. So, இந்த hygiene factorல உள்ளவங்க motivate பண்ண மாட்டாங்க employees-அ. டிசாட்டிஸ்பேக்ஷன்ல இருப்பாங்க, இல்லாட்டி நோ டிசாட்டிஸ்பேக்ஷன்ல இருப்பாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. சாட்டிஸ்பேக்ஷன்றது மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆகுறது அதுல சாட்டிஸ்பேக்ஷன் வரலாம் அல்லது வராம போகலாம், டிசாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது. இதுல கிளியரா இருக்கும் போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது ஈஸியா இருக்கும். They only eliminate jobs dissatisfaction. Hygiene factors should be satisfactorily available in the organization in order to eliminate job dissatisfaction. So, motivators யாரு? satisfy ஆகி இருக்கிறவங்க. அவங்களுக்கு நோ satisfy இருக்கும், satisfaction இருக்கும், dissatisfaction இருக்காது. So, no satisfaction when absence. Factors which create satisfaction when exists and no satisfaction when absence. இல்லாத நேரம் வந்து no satisfaction. அதாவது motivation இருக்கும் போது satisfaction, dissatisfaction ஆக மாட்டாங்க. Here no satisfaction does not mean dissatisfaction. So நான் already சொன்ன மாதிரி no satisfaction நீங்க dissatisfaction எடுக்க கூடாது. So, for instance, in an organization,
Factors like achievement, recognition, nature of work, opportunity for advancement and growth can be considered as motivators. When these factors are available in the work setting, employees will be highly satisfied and as a result, they will be motivated to work at their maximum. Yet, when these factors are absent, employees will not be dissatisfied. So, கிளியரா இருக்கணும் இதுல மோட்டிவேட்டர்ஸ்க்கு டிசாட்டிஸ்பேக்ஷன் இல்ல, நோ சாட்டிஸ்பேக்ஷன் தான் இருக்கு. ஹியர் நான் இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் வித் வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதாவது அச்சீவ்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, ரெகக்னிஷன் என்ன, அட்வான்ஸ்மெண்ட்னா என்ன, இதை ரீட் பண்ணி அப்படியே எழுதுறதுக்கு இல்லை, இதை ரீட் பண்ணி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. அதாவது அச்சீவ்மெண்ட்னா the sense of accomplishment at the end of a project or task. ஸோ அதுக்கு நீங்க எப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்? ஒரு ஆர்கனைசேஷன்ல பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எடுத்து அதுல ஒரு பர்டிகுலர் டீம் எடுத்து அவங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்டை அக்கம்ப்ளிஷ் பண்றாங்க, அதை வந்து எப்படி அச்சீவ் பண்றாங்க, அந்த டாஸ்கை எப்படி அச்சீவ் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கலாம். அதாவது இதுல வந்து ஒரு 2-3 எடுத்து நீங்க வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதாவது மோட்டிவேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் போது மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதும் ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹைஜீனிக்கும் வந்து சேலரி எப்படி, ஜாப் செக்யூரிட்டி, how well an employee's basic needs are met, such as pay and insurance. So அதுக்கான அத என்ன சொல்லலாம், இப்ப வந்து ஒரு கம்பெனி எடுத்தா அந்த கம்பெனில உங்களோட கம்பெனியை எக்ஸாம்பிளா சொல்லி கூட எழுதலாம். உங்களோட டீமுக்கான ஒரு சேலரி பேக்கேஜ் என்ன மாதிரியான இதுல இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கா, வேற எதுக்காவது கிளைம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கான்ற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இவ்வளவு தான் இந்த செகண்ட். இது இவ்வளவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கொஸ்டின் நம்பர் 1ல பிக்கானது. ஸோ அதுக்கு 40 மார்க்ஸ். இது எவ்வளவும் கிளியரா எழுதுன ஸ்கோர் பண்ண ஈஸியா இருக்கும். தென் identify a medium or large scale business organization and explain in detail. இது வந்து இந்த மாதிரியான ஒரு சார்ட் போட்டு கம்பெனி நேம், அட்ரஸ், கான்டாக்ட், விஷன், மிஷன், வேல்யூ, பேக்ரவுண்ட் இதெல்லாம் நெட்ல உள்ளதை தேடி எடுக்கிறத விட இப்ப நீங்க கரண்டா ஒர்க் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியுடைய எடுத்து எழுதும் போது இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியான ஒரு வேயா இருக்கும். ஸோ இதுல என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்து அத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த இதுல விஷன் எப்படி மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மெத்தட் adopted by the above organization highlighting its benefits. ஸோ இதுல வந்து நீங்க இதுல உங்களுக்கான எடுத்த பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை கூட இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இன்க்ளூட் பண்ணும் போது தான் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மெத்தட் என்ன மாதிரின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு சைக்கிளே இருக்கு. ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு மாதிரி அப்ரைசல் செய்வாங்க. சில கம்பெனில ஒரு இயருக்கு வந்து அதாவது annually தான் செய்வாங்க, இல்லாட்டி 2 times sometimes 3 times கூட செய்யறதுக்கான சான்சஸும் இருக்கு சில கம்பெனிஸ்ல. ஸோ இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண, இது நீங்க எடுக்கிற கம்பெனியை பொறுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்றாங்கன்றத சொல்லலாம். சம் கம்பெனிஸ் வந்து இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்ரைசல் பண்ணிட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் அப்ரைசல் பண்ணுவாங்க. பட் சில கம்பெனிஸ்ல டிபார்ட்மெண்ட்லயும் டீம் வைஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப ஐடி எடுத்துட்டா ஐடிலயே டீம்ஸ் இருக்கும். ஐடிக்கே டீம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனா டீம்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர், அப்புறம் ஹார்ட்வேருக்கு தனியா இருக்கும். அந்த மாதிரி டெக்னிக்கலி மூவ் பண்றதுக்கு தனியா இருக்கும். டிக்கெட்ஸ்ன்னு தனியா இருக்கும். ஸோ அப்படி தனித்தனி டீமுக்கும் செய்யறவங்களும் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸா செய்யறவங்களும் இருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் த கம்பெனி அதுக்கப்புறம் அதை கெதர் பண்ணி செய்யறதும் இருக்கு. அதாவது ரொம்ப ஸ்மால் ஸ்கேல், ரொம்ப சின்ன ஒரு கம்பெனி, லோ லெவல்ல ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா ரொம்ப ஃபியூ எம்ப்ளாயீஸ் வச்சு ரன் ஆகுற கம்பெனிஸ், தே வில் டூ ஆல் டுகெதர். ஸோ இத வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது தான் இதுக்கான ஆன்சர். இத வந்து நான் தனியா ஒரு கம்பெனி எடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ கொடுத்து அந்த அளவு அக்குரேட்டான ஆன்சர் கொடுக்கணும்ன்றது வந்து இல்ல. பிகாஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ்ல எழுதுறது பெட்டர். எல்லாருமே இந்த மாதிரி கம்பெனி நேம்க்கு தனியா சார்ட் போட்டு அப்படி செய்யணும்ட்டு இல்ல. பட் பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. சும்மா பந்தியா எழுதி அப்படியே கொச்சான்னு எழுதி வச்சா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இயலாது. ஸோ பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க ஒண்ணு, இல்லாட்டி இப்படி எழுதுங்க. சார்ட் போட்டு எழுதுங்க, பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. ஸ்ட்ரக்சரை, கம்பெனி ஸ்ட்ரக்சரை கிளியரா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் தனியா செய்யறாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு டீமுக்கு தனியா செய்யறாங்களா, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி செய்யறாங்க, அதாவது இதுல வந்து எப்போ மிட் இயர் ரிவ்யூ இல்லாட்டி என்ன மாதிரியான பீரியட்ல செய்யறாங்க, annual பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, என்ன ஆப்ஜெக்டிவ் செட்டிங், அப்புறம் அதுக்கான அவார்ட் இருக்கா, அவார்டு, அது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கடைசியா வந்து என்ன நடக்குது, ரெகக்னிஷன் கொடுக்க போறாங்களா, ப்ரமோஷன் கொடுக்க போறாங்களா, போனஸ் கொடுக்க போறாங்களா, அந்த மாதிரியான விஷயம் லாஸ்டா வரும். ஓகே, ஃபர்ஸ்டா வந்து இந்த கோச்சிங், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் போயிட்டு தான் அப்ரைசல் வரும். ஸோ இத வந்து கிளியரா எழுதிட்டா சரி. இதுல உங்களுக்கு தேவையானது என்னது, அப்ரைசல் மட்டும். இந்த அப்ரைசல் எப்படி செய்யறாங்கன்றத எழுதுனீங்கன்னா போதும். அதுக்கான ஒரு இதுதான் இந்த வெப்சைட். அதுல கிளியரா எடுத்துக்கொள்ளலாம். காப்பி பேஸ்ட் பண்றதுக்காக இல்ல, ஐடியா எடுக்கிறதுக்காக. This method is applicable for each department. So இது என்னன்னா, நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மெத்தட்ல அவங்க செய்யறாங்கன்றத எப்படி ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். Each manager, so in charge in every department creates plan for their team. So இது நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி எழுதலாம். ஸோ இதுலயே நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். பேசிக் ஆன்சர் கைட் which is provided at the request of the students. ஸோ காப்பி பண்றதை விட்டுட்டு ஐடியாஸ் எடுத்து எழுதுங்க நான் சொன்னதை வச்சு. இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும் எல்லாருமே அவங்க ஓன் கம்பெனி எடுத்து செய்யறது பெட்டர். பட் ஒர்க் பண்ணாதவங்க இருந்தா, இப்ப நீங்க எல்லாருமே ஃபைனல் லெவல்ல இருக்கீங்க, அப்படியே ஆன்சர்ஸ காப்பி பேஸ்ட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்ல. அதனால இத நீங்க தனித்தனியா அவங்க கம்பெனி எடுத்து செய்யறது பெஸ்ட். அண்ட் எப்படியாவது
எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஏ ஸ்கோர் பண்ண பாத்தீங்களா கிளாஸ் டிகிரி எடுக்கலாம். இது வரைக்கும் கூட லோ கிரேட்ல இருக்கிறவங்க கூட இது எல்லாத்துலயும் ஏ ஸ்கோர் பண்ண பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா ஏதாவது ஒரு கிளாஸ் டிகிரி எடுக்கலாம். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டா போதும்ன்றதுக்காக ட்ரை பண்ண வேணாம். ஓகே, இத வச்சு அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் போடலாம், குரூப்ல மெசேஜ் போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த கம்பெனி பத்தின அப்படியே ஆன்சர் ஷீட் வேணும்னு சொன்னா அது நான் சொல்றேன் அவ்வளோ ஒரு அட்வைசபிளா இருக்காது. ஓகே, see you guys.